டேஸ்டியான ஒரு மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாமா? இந்த வீடியோவை லாங் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் 1½ ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக உணுக்குன மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்து குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அப்புறம் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. நல்லா கறி பஞ்சுமாய் வெந்துடும். இந்த நேரத்தில் சோம்பு கொஞ்சம் அப்படியே உணுக்கி வச்சுக்கோங்க. கறி வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சோம்பு முணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோம்பு 1லேருந்து 1½ ஸ்பூன் நல்லா தாராளமாகவே போடுங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள், நம்ம வெறும் ப்ளெயின் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருக்கவங்க கருகக்கூடாது. இந்த சில்லி பவுடர் ஓரளவுக்கு செவந்து வரும்போது நம்ம இந்த மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து தண்ணி வற்றினதுக்கப்புறமா எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரையாக வேணால் ட்ரையாக எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணால் எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.